வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே எளிமையான சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை பயன்படுத்தி நான் குருமா பண்ணுறேன். அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போதுமானதாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அந்த பாத்திரம் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. நல்லா சுத்தம் பண்ண சிக்கனை நல்லா 1/2 கிலோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற இந்த குருமா ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது சிக்கனை நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலே நல்லா வேகிற மாதிரி மிதமான தீயில வச்சு இந்த சிக்கனை வேக வச்சிடலாம். அந்த 5 நிமிஷத்துக்கு இடையில அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போது 5 நிமிஷம் பொறுத்து சிக்கன் கலர் மாறி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். நம்ம இப்போது ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 சில் தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி நம்ம அதே குக்கர்லேயே சேர்த்துடலாம். இப்போது நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போது அந்த தக்காளி, இந்த தேங்காய் விழுது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போது 2 நிமிஷம் பொறுத்தாச்சு. இது கூடவே நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி மசாலா தூள் சேர்த்த பிறகு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடும். இப்போது சிக்கன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா வெந்திருக்கு. அதோடைய காரம் எல்லாமே இதில் சிக்கனோட ஏறி ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி விட்டு நம்ம விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா குருமா ரெடி ஆகிடும். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. பத்தாததுக்கு நம்ம நார்மலாக வச்சுருக்கிற தண்ணியை ஒரு 2-3 டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தோராயமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் மசாலாவுடைய அந்த பதம் பார்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு, அதாவது மிதமான தீயில வச்சு 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 4 விசில் முடிஞ்சிருச்சு. குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது குருமா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக தயாராகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம நறுக்கி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலையவும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாட்டரியாக தெரிஞ்சாலும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நல்லா ஆறுனதும் குருமா ரொம்பவே திக்காக சூப்பராக ஆகிடும். இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி குருமா வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலாகவே சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.